உண்மை எத்தனை வகையான உண்மை இருக்க முடியும்? உண்மைதான் ஒண்ணுதான் இருக்குமா, அந்த பல உண்மை இருக்குமா? கப்பல் மூழ்கிடுது. இந்த மூழ்கின கப்பல் எங்க போய் நிற்கும்? இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஊடகம் தான் ஊடகத்திற்கான ஆகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். இந்தியாவில் 15 பத்திரிகையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுல ரமணா காந்தி எனக்கு மட்டும் கிடைச்சது. 95% மாணவர்கள், உங்கள 95% மாணவர்கள் செய்தியை சமூக ஊடகங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. 1905 100 வருடங்களுக்கு முன்னாடி, 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர் அம்பேத்கர் PhD படிச்சிருக்கிறார். உண்மை எத்தனை வகையான உண்மை இருக்க முடியும்? உண்மைதான் ஒண்ணுதான் இருக்குமா, அந்த பல உண்மை இருக்குமா? உண்மைங்கிறது ஒண்ணுதானா, பல வகையா இருக்க முடியுமா? 3 வகையா இருக்கிறாரு அறிவொளி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருந்த பேச்சாளர், பட்டிமன்றங்களில் சிறப்பாக உரை நிகழ்த்திய பேரறிஞர். 3 வகையா உண்மை இருக்கின்ற இங்க கொஞ்சம் பேர் கேட்டுப்பாங்க. ஏன்னா அறிவொளி அவர்கள் எப்படி தெரியும்னா, எனக்கெல்லாம் இசை தட்டுக்கள் மூலமாக ஆடியோ பேஸ்ல அவருடைய பட்டிமன்றங்கள் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் நமக்கு பேருந்துகள், அரசு பேருந்துகள்ல பயணிப்போம். எங்கெல்லாம் நிக்கிறோம், விக்கிரவாண்டியில நிக்கிற இடத்துல அல்லது டீ கடைகள்ல அவருடைய அந்த பட்டிமன்ற பேச்சுங்கிறது பிரபலமாக இருந்த காலம். அன்னைக்கு தொலைக்காட்சிகள் இல்ல, வானொலி மட்டுமே இந்த காலகட்டங்கள்ல இந்த முக்கியமான ஒரு அம்சம் வந்து எனக்கு ரொம்ப இருக்கும். பல முறை நான் அதை கேட்டிருக்கேன். உண்மையில 3 உண்மை இருக்கவில்லை. அப்படி 3 உண்மை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு உங்க எல்லாருமே கேட்காது இல்ல இருக்கா? எனக்கு இருந்துச்சு. என்னெல்லாம் உண்மை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, உண்மையான உண்மை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பொய்யான உண்மை அப்படின்னு சொல்றாரு. பொதுவான உண்மை அப்படின்னு 3 உண்மை இருக்கு அப்படிங்கிற. இதுக்கு 3 உண்மை இருக்க முடியும். உண்மைன்னா ஒண்ணுதான். உண்மை ஒண்ணா இருக்க முடியும், உண்மை அல்லாத இல்லாம ஒண்ணா இருக்க முடியும். பொய்ங்கிற வார்த்தை சட்டமன்றத்துல எழுதுறாரு. உண்மைக்கு புறம்பான அப்படின்னு தான் பதிவு பண்ணுவாங்க. பொய்ங்கிற வார்த்தை சட்டமன்றத்துல பதிவு செய்ய மாட்டாங்க. அது வந்து சட்டமன்ற குறிப்புகள்ல பதிவேற்றக்கூடிய அளவுக்கான தகுதியான சொல் அல்ல அப்படிங்கிறதுனால உண்மைக்கு புறம்பான அப்படின்னு தான் பேசுறாங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான் பொய், இது உண்மைக்கு புறம்பான கருத்து அப்படின்னு சொல்ல முடியும், தவிர பொய் சொல்றாங்கன்னா சொல்ல முடியாது. சரி, உண்மை அப்படின்னா 3 உண்மைகள் அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. பொதுவான உண்மை, உண்மையான உண்மை அல்லது பொய்யான உண்மை அப்படின்னா, இந்த உலகத்தை இருக்கிறார். நீங்க உங்கள பலரும் வரலாற்று மாணவர்கள் இருப்பீங்க, பொறியியல் மாணவர்கள் இருப்பீங்க, பொருளாதாரம் எல்லாம் இருக்கு. உலகம் வந்து என்னெல்லாம் இருக்கு? உலகத்துல தண்ணீர் எவ்வளவு இருக்கு, நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு? எது அதிகம்? தண்ணீர் அதிகமா, நிலப்பரப்பு அதிகமா? நீர் தான் அதிகம். 3 ஒரு பங்கு தான் நிலம், 3 பங்கு நீர். அப்படியா? இது ஒரு உண்மை. இதான் ஒரு உண்மை. அறிவியல் உண்மைன்னு வச்சுக்கலாமா, இல்ல நமக்கு சொல்லப்பட்ட உண்மை அப்படின்னா 3 பங்கு தண்ணீர், 1 பங்கு நிலப்பரப்பு இருக்கிறதா உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கடல்ல கப்பல் போக்குவரத்து இருக்குது, கப்பல் மூழ்கிடுது. இந்த மூழ்கின கப்பல் எங்க போய் நிற்கும்? இந்த மூழ்கின கப்பல் தண்ணீரை போயிட்டு கப்பல் மூழ்கிடுது, அது எங்க போய் நிற்கும்? கீழே போயிடுதா? கீழே போய் மணற்பரப்பு தானே, நிலம் தானே. அப்ப நம்ம வந்து ஒட்டுமொத்த உலகம் நிலமா தானே இருக்குது. அப்ப 3 பகுதி தண்ணீர், 1 பகுதி நிலம் அப்படின்னு சொல்றது பொய்யான உண்மை அப்படிங்கிற. உண்மையான உண்மை என்னன்னா, ஒட்டுமொத்த உலகமும் நிலப்பரப்பாகத்தான் இருக்கு, அதுல தண்ணீரும் இருக்கு. அந்த நிலப்பரப்புல 3 ஒரு பகுதியை, அது 3 ஒரு பகுதி தான் தண்ணீர் இல்ல, மிச்சம் எல்லாத்துலயும் தண்ணீர் இருக்கு. 3 பகுதி தண்ணீர் இருக்கு. இதுதான் உண்மையான உண்மை அப்படிங்கிற. பேசுவதற்கு ரொம்ப அழகான, எதுக்காக சொல்லியிருக்கோம், நீங்க சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு உண்மையை அல்லது ஒரு கருத்தை என்னவாதான் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன அப்படிங்கிறதுதான் தெரிந்து ஆராய்வதற்கான ஒரு உதாரணமாக இதை அறிவொளி அவர்கள் முன்வைக்கிறார். ஏன் இந்த காலத்துல அது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, நான் ஊடகத்துல இருந்து சொல்றேன், சமூக ஊடகங்கள்ல நீங்க எல்லோருமே இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில சமூக ஊடகத்துல இருக்கீங்களா? பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல. இன்ஸ்டாகிராம் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கீங்களா? மகிழ்ச்சி. நான் வந்தா உங்களுக்கு
நன்றி நன்றி. இப்ப இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஊடகம் தான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் சேர்ந்து இருக்கிற ஊடகமாக இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இது. நான் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இது. நான் என்னுடைய படிப்புக்காக என்ன சொன்னாங்க, கொலம்பியா பல்கலைக்கழகம் நியூயார்க்ல இருக்கு. ஊடகத்திற்கான ஆகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் தான் கொலம்பியா பல்கலைக்கழகம் தான். அங்க கடந்த ஆண்டுல எனக்கான ஒரு டிஜிட்டல் ஜர்னலிஸ்டுக்கான ஃபெல்லோஷிப் கிடைச்சு. 6 மாதத்திற்கான படிப்பதற்கான ஃபெல்லோஷிப் கூகுள் நிறுவனம் எனக்கான ஸ்பான்சர் பண்ணுச்சு. இந்தியாவில் 15 பத்திரிகையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுல தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு மட்டும் கிடைச்சது. அதற்காக கூகுள் நிறுவனத்தினுடைய ஸ்பான்சரோட அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துல டிஜிட்டல் ஜர்னலிசம் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ என்னுடைய படிப்பின் ஒரு பகுதியை ஒரு ஆய்வு நடத்த வேண்டியிருந்துச்சு. உங்கள்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை, குறிப்பா 2000க்கு பிறகு இருக்கக்கூடிய தலைமுறை, கல்லூரியில படிக்கக்கூடியவங்க, பள்ளிகள்ல படிக்கக்கூடியவர்கள எவ்வளவு பேர் செய்திகளை தெரிந்து கொள்கிறார்கள், அந்த செய்தி அவங்களுக்கு எங்கிருந்து தெரியுது அப்படின்றதுக்காக ஒரு ஆய்வு நடத்தினாங்க. ஒரு 3000 பிள்ளைகிட்ட இந்த 23 வயதுக்கு குறைந்தவர்கள் உங்களை போன்றவர்கள் நடத்துற அந்த ஆய்வு. அந்த ஆய்வுல எனக்கு என்ன செய்தி வந்துச்சுன்னா, 95% மாணவர்கள், உங்கள 95% மாணவர்கள் செய்தியை சமூக ஊடகங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. காட்சி ஊடகத்தின் மூலமாக 5-10% தான். அச்சு ஊடகம் இன்னும் ரொம்ப குறைவா இருந்துச்சு. பெருமளவுக்கு அது வாட்ஸ்அப் மூலமா இருக்கலாம், பேஸ்புக் ஸ்டேட்டஸா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கலாம், அல்லது ட்விட்டர் பதிவுகளா இருக்கலாம். அப்படி சமூக ஊடகங்களின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெரிய செய்தியா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களை தவிர்த்து நாங்க இயக்க முடியாது, உங்களோடு நான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வரதுக்கு பெருமளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ட்விட்டர்ல 4 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம் தான் இன்னைக்கு எனக்கான உலகம் அப்படி வச்ச ஒரு இடம். ஏன் அதை நான் சொல்ல வந்தேன்னா, இப்படி இருக்கக்கூடிய அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு நான் 2022 தட்டு தடுமாறி உங்கள ஒரு நடத்துல இருக்கும் ஊரக பகுதியில இருந்து முதல் தலைமுறை பட்டதாரியா போகும்போது 1905 1905 100 வருடங்களுக்கு முன்னாடி, 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர் அம்பேத்கர் PhD படிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த சமூக சூழல் என்ன, எவ்வளவு நெருக்கடி இருந்தது, என்ன பொருளாதார பின்னணி இருந்துச்சு, எந்த ஒரு பின்னணியும் அவருக்கு இல்ல. ஏன்னா டாக்டர் அம்பேத்கருடைய PhD சொல்றேன்னா, எனக்கு இங்க என்னுடைய தந்தையார் செகண்டரி கிரேட் டீச்சரா இருந்தார், ஒரு பள்ளியில ஆசிரியரா இருந்தார். அவருடைய மகனாக இருந்து எனக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல வேற எதுவும் தெரியாது. நான் படிக்கக்கூடிய காலத்துல என்னோட எக்ஸ்போசர் அப்பதான் இருந்துச்சு. IIT ஒண்ணு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நாம எல்லா முயற்சிகளும் எடுத்து ஊடகத்துல யாரையும் தெரியாது. அதுல நிகழ்த்துக்கு ஒரு 10 ஆண்டுகள் ஆச்சு. பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு, பல அவமானங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் கடந்து நமக்கு இப்படியான ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கு, கொலம்பியா பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு, இந்த பல்கலைக்கழகத்துல நாம படிக்கணும் அப்படின்னு முயற்சி இருக்கு. போறதுக்கு எனக்கு 47 வயதாயிருச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, இவ்வளவு வாய்ப்புகளுக்கு பிறகு, ஒரு சமூக நீதி இருக்கக்கூடிய மண்ல, பல தலைமுறையை கல்வியை நோக்கி நடத்தக்கூடிய ஒரு மண்ல நாம இப்பதான் போக முடியும்னா, டாக்டர் அம்பேத்கர் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போயிருக்கிறாரு. எந்த பின்னணியும் இல்லாமன்னா இது எல்லோருக்குமான தன்னம்பிக்கை கதை. இதை விட வேற யாரும் ஒரு தன்னம்பிக்கையை தேட வேண்டாம். அவங்கள எல்லோருக்குமான வாய்ப்பு இருக்கு. நமக்கு கிராமத்துல இருக்கிறோம், நமக்கு வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஆங்கில கல்வி இல்ல, அல்ல நமக்கு ஆகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் இல்ல, சென்னையில நம்ம படிக்கல, எக்ஸ்போசர் இல்ல, எதுவும் நினைக்கிறேன். எதுவும் இல்லை என்ற இடத்தில் இருந்தால் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய இடத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் வந்திருந்தார். எதுவும் அவருக்கு கிடையாது, எந்த பின்னணியும் கிடையாது. ஆனா இந்தியாவுடைய சட்ட அமைப்பை, இந்தியாவுடைய இறையாண்மையை இன்றைக்கும் நாம நமக்கான உரிமையை, நமக்கான கல்வி உரிமை, நமக்கான பேச்சுரிமை, நமக்கான எழுத்துரிமை, எல்லா உரிமைகளையும் உருவாக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அப்ப உண்மையில் பலரும் அந்த இடங்களை அடைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், கல்வி.